ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட்டிங் வந்து சூப்பராக வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கும் கிளியராக புரியும். இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிங்க. நான் போகிற அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலும் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டேரெக்டாக போய்ட்டு மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோவை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ண அந்த பிஎன்ஜியை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரியில் ஷோ ஆகும். ஸோ இங்கே வெல்கம் பேக்னு இருக்கும் அந்த பிஎன்ஜியில், அதை கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஸோ அந்த வெல்கம் பேக்குன்ற இந்த பிஎன்ஜியை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஐ சிம்பிள் இருக்கும், அதை வந்து ஆஃப் பண்ணிட்டா அந்த இமேஜ் வந்து ஹைட் ஆகிடும். ஹைட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேப்புன்ற ஆப்ஷனை வந்தோடனே உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுக்கு எடிட் ஷேப்னு இருக்கும். ஸோ இந்த எடிட் ஷேப்பை கொடுத்து ரேடியஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த எட்ஜெலாம் வந்து நம்ம கர்வாக ஆக்கணும். அப்போ தான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது நீங்கள் ஆஃப் பண்ண அந்த ஐ சிம்பிளுடைய இது வந்து ஆன் பண்ணி விடுங்க. ஸோ ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண இமேஜும் அதுக்கப்புறம் இந்த ஷேப்பையும் வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நடுவில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து குரூப் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குரூப் வந்து லேயர் வந்து வந்துடும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்டுங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட் மாஸ்கி அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வந்து வைப்புன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இப்போது இதில் ஆங்கிள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிளை வந்து 90 டிகிரியில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஆங்கிளை 90 டிகிரியில் செட் பண்ணோன்னே ஃபெதர்னு இருக்கும். ஃபெதர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபெதர் வந்து ஒரு 20 வந்து செட் பண்ணிவிடுங்க. ஃபெதர் வந்து 20 செட் பண்ணோன்னே இப்போ மேலே எண்டுன்னு இருக்கும். எண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எண்டை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே வாங்க. மேனேஜ் பண்ண உங்களுக்கு இமேஜ் வந்து ஹைட் ஆகி அந்த வெல்கம் பேக் அப்படின்ற அந்த பிஎன்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எண்டை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துடுங்க. ஸோ இப்போது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி திரும்பி மீடியா போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதாவது வந்து மியூசிக் வந்து ரன் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுவும் வந்து நான் டெலிகிராமில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு லேயரை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்து லைட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா உங்களுக்கு அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மியூசிக்கை வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மியூசிக்கோடைய லிரிக்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சிம்பிளான இது தான். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் இருக்கும், அதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பையும் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி குரூப் அண்ட் மாஸ்க்குன்ற இந்த லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்கும், டெம்ப்ளேட் எஃபெக்ட் மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். திரும்பி அந்த லேயரை கிளிக் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டன் போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனை கொடுத்தா அதுவும் வந்து ஹைட் ஆகிடும். ஹைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ உங்கள் வீடியோட லேயர் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ ஸோ அந்த லேயர் வரையும் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. அதை விட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு லேயர் வந்து இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேயரை வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதையும் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். அதையும் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பார்த்தீங்களா இந்த லேயரில் வந்து இந்த மியூசிக் வந்து ரன் ஆகிற மாதிரி ஒரு லேயர் இருக்குல்ல. ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா
அதில் வந்து மியூசிக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மறந்து அப்படியே வந்து ஆட் பண்ணுற போகிறீங்க. அந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அந்த மியூசிக் வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க. கம்மி பண்ணி விட்டோன்னா இப்போ உங்களுக்கு அந்த மியூசிக் சவுண்ட் வந்து கேட்காது. நீங்கள் ஆட் பண்ணுற மியூசிக் சவுண்ட் தான் வந்து கேட்கும். இல்லைனா உங்களுக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ச் அண்ட் ஆடுன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து ரெடி பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எக்ஸ்எம்எலும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.